நீதியை வழங்கக்கூடிய தீர்ப்பை எழுதக்கூடிய அதிகாரம் அவனுக்கே ஒரு நாள் வந்ததுன்னா அவன் என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பை எழுதுவான் அப்படிங்கிறது தான் மயிலாடு. என்ன கொடுத்தீங்க? சொல்லியிருந்தீங்க பாலா சார் வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். வந்துட்டா என்ன தருவீங்க அப்படின்னு கேட்டேன். அந்த ஒரு விஷயம் ஆமா, அதை விட பெரிய பரிசு என்ன வேணும்? அவருக்கு வந்து திரைக்கு வெளியில இருக்கிற இமேஜ் படத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஜப்பான் வந்து ரொம்ப நல்ல கதை, வந்து அதோடைய கதை வந்து ரொம்ப நல்ல கதை. அந்த உழைப்புக்கான பலனை அந்த படம் கொடுக்கலங்கிறது எனக்கு வருத்தம். சோஷியல் மீடியால உலக அளவில் பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து எப்ஸ்டீன் ஃபைல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருசா பேசப்படுது. நீங்க எப்படி என்ன? தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மயிலாட் படத்துல இருந்து சசிகுமார் சார் அண்ட் ராஜமுருகன் சார் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயத்த பேசிக்கிட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம். இந்த படம் உருவான கதையை பத்தி சொல்லுங்க சார். மயிலாடு வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்ச ஒரு செய்தி, ஒரு பார்த்த ஒரு செய்தி, அந்த செய்தியிலேருந்து உருவான கதை தான் இது. ஒரு உண்மை செய்தியிலேருந்து. ஆனால் அந்த உண்மை செய்தியிலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை சுற்றி ஒரு திரைக்கதை, ஒரு சினிமா உருவாக்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படம். பெரும்பாலும் நான் வந்து மேக்சிமம் இந்த உண்மைக்கு நெருக்கமாக படம் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு உண்மையிலிருந்து பிறந்த கதை தான் மயிலாடு. இந்த படத்தை பற்றி ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா, நம்ம மயிலாடு அப்படின்னு யாரை கூப்பிடுவோம்? கடவுள். பட் ஜட்ஜை கூப்பிடுவோம். அப்போ நீதியை நமக்கு கொடுக்குறவர் தான் இங்க இருக்கிற கடவுள் அப்படிங்கிற சென்ஸ்ல நம்ம அதை சொல்றோம். ஒரு எளிய மனிதன் நீதிக்காக போய் ஒரு இடத்துல நிக்கணும். நீதியை வழங்கக்கூடிய தீர்ப்பை எழுதக்கூடிய அதிகாரம் அவனுக்கே ஒரு நாள் வந்ததுன்னா அவன் என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பை எழுதுவான் அப்படிங்கிறது தான் மயிலாடு. அதே சமயத்துல வந்து ட்ரைலரை பார்க்கும்போது ஜோக்கருக்கும் இந்த படத்துக்கும் சம்திங் சிமிலர் இருக்கோ, ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு சில கேள்விகள் வந்துச்சு. அது உண்மையா சார்? இல்ல, ஜோக்கருக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இல்லை. ஸோ பட் ஆனா ஜோக்கர் ட்ரீட் பண்ண ஒரு அந்த படத்துல இருந்த ஒரு எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இதுல வேற ஒரு எமோஷன். ஆனா கம்ப்ளீட்டா மயிலாடு வேற ஒரு படம். மேபி நீங்க உங்களுக்கு எதனால அப்படி தோணுது அப்படின்னா, அதுவும் ரொம்ப எளிய மனிதர்களை பத்தி பேசின படம். சோமுவும் இருந்தார், சோமசுந்தரம் அதுலயும் இருந்தாரு, இதுலயும் இருக்காரு அப்படிங்கறதுனால உங்களுக்கு தோணும். ஆனா கம்ப்ளீட்டா மயிலாடு வந்து வேற ஒரு படம். முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். சாருக்கு என்ன கொடுத்தீங்க? சொல்லியிருந்தீங்க பாலா சார் வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். வந்துட்டா என்ன தருவீங்க அப்படின்னு கேட்டேன். அந்த ஒரு விஷயம் ஆமா, அதை விட பெரிய பரிசு என்ன வேணும்? கொடுத்துடலாம். அடுத்த ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். நீங்க சொல்லுங்க. முக்கியமான ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் நான் கேட்கணும். அதாவது உங்களை பார்க்கும்போது ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கும் பர்சனலா ஃபீல் ஆகுது. இது வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது உதவி கேட்க ஒரு சில பேர் தயங்குவாங்க. ஆனா உங்களை பார்த்த உடனே அது இவர்கிட்ட தாராளமா போய் கேட்டலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? படங்கள் அதுதான் முதல். நீங்க ஏன்னா நீங்க நேரில் நம்ம சந்திச்சிருக்க மாட்டோம், இது பண்ணியிருக்க மாட்டோம். நீங்களும் என்ன பொறுத்ததில்ல இந்த பயம் வர்றது காரணம் நாங்கள் வந்து மறந்ததும் கிடையாது, இது எனக்கு பழகினதும் கிடையாது. அப்போ உங்களுக்கு என்னன்னா, நான் நடிச்ச படங்கள், நான் பார்த்த கேரக்டர் தான் நீங்க பாத்துக்கேன். அப்போ இப்படிதான் இப்ப அப்படின்ற ஒரு விஷயத்தோட அது உரிமையோட நீங்க சொல்லும் போதே அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அது என்னன்னா அந்த உரிமை, அதெல்லாம் நீங்க நான் பார்த்த படம், நீங்க பார்த்த படங்கள், நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சி போய் அப்ப நமக்குள்ள ஒருத்தர், ஏன்னா நான் நடிச்ச படங்கள் எல்லாமே ஒரு சாதாரண மனிதனா இருக்கும், உங்கள ஒருத்தனா இருக்கும், ஹீரோயிசமா ஹீரோவா தனியா தனித்துவமா இருக்காது, மக்களோட பிரிஞ்சு இருக்காது, மக்களோட மக்களா இருக்கனாலதான் நீங்க ஈஸியா கனெக்ட் ஆக முடியுது என்னோட அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, மயிலாடு ஃபர்ஸ்ட் கதையை கேட்கும் போது உங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை கொடுத்துச்சு? அதை பத்தி சொல்லுங்க. அவரோட ரைட்டிங் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு வட்டியை முதலும் அந்த இதுக்கு நான் ரசிகன். அவர் எழுதின அந்த வட்டியை முதலும் அது. ஸோ அப்போ இந்த கதை அவர் சொல்லும் போது நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அது பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த கதை வந்து சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த கதைக்குள்ள அவர் என்ன கேரக்டர் வச்சிருக்காரோ அதுவா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படிதான் நான் பண்ணேன். சார் நீங்க அண்ணனை வந்து கேஸ்ட் பண்றதுக்கு காரணம் ஏதாச்சு? இந்த கதை தான், அந்த முத்துச்சிற்பிங்கிற கேரக்டர் தான். என்னன்னா அந்த முத்துச்சிற்பிங்கிற கேரக்டர் வந்து
ஒரு இன்னோசென்ட்டான கேரக்டர் முதல் பகுதியில. 2ஆம் பகுதியில அவருக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது, அ எப்படி அவரு பார்க்குறாரு, அவருக்கு ஒரு ரிவெஞ்ச் உருவாகும்போது, ம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க இன்னோசென்ட்டா இருக்கிற ஒரு மனிதன், அவனால இயலாமையோட இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அவனுக்கு ஒரு ரிவெஞ்ச் உருவாகும்போது, அவன் என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒரு ஹீரோ ஆர்க். ஓகே. ஸோ எனக்கு வந்து அந்த நீங்க படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். இந்த ம். படத்துக்கு ஏன் சசி சார் அப்படிங்கிறது வந்து நீங்க கதைய இந்த படத்த பார்த்தீங்கன்னா, நீங்களே அந்த அந்த ஜஸ்டிஃபைக்கு வருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த முத்துச்சிப்பி கேரக்டருக்கும், அவருக்கும் அவ்வளவு ரிலேட் இருக்கு. ஸோ அதனால இத எழுதி முடிச்ச பிறகு, அ சசி சார் மாரி ஒருத்தர் பண்ணுனா இந்த படம் இன்னும் அதோடைய அர்த்தத்த பெறும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா தோணுச்சு. அப்படிதான் அவர் வந்தாரு. ஓகே. அதாவது அயோத்தி டைரக்டர் வந்து அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து நான் சசி சாரை தவிர்த்து, சசிகாந்தன் தவிர்த்து வேற யாராச்சும் அங்க காஸ்ட் பண்ற மாரி இருந்தா, உங்களுக்கு தனியா ஒரு ஃபிளாஷ்பேக் வைக்கணும். அவர் யாரு, எப்படிப்பட்டவர், அந்த மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் வைக்கணும்னு தேவைப்படும். ஆனா இவருன்றதால ஃபிளாஷ்பேக்கே தேவையில்ல. இவர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறதால நான் வந்து டக்குன்னு ஒரு ஃபிளாஷ்பேக்கே இல்லாம அந்த படம் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது ஏதாச்சும் ஒரு காரணம் அந்த மாதிரி? உண்மதான். ஆ. அது என்னன்னா, அவருக்கு வந்து திரைக்கு வெளியில இருக்கிற இமேஜ் படத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி கதைகளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்துல அது ரொம்ப சேலஞ்சிங்காவும் இருக்கும். ம். அந்த 2மே இருக்கு. அந்த இமேஜ். ஏன்னா, அந்த இமேஜுக்கு பங்கம் வராம இருக்கணும். அதே நேரத்துல அந்த கதையையும் ஜஸ்டிஃபை பண்ணணும். ஒரு டைரக்டரா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். புரியுது இல்லையா நான் சொல்றது புரியுது. உங்களுக்கு? ஸோ ஆமா. அதனால அவருக்கு இந்த சொசைட்டில இருக்கிற ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி படங்களுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்துல அவரை நம்ம பயன்படுத்துறதுல ஒரு சேலஞ்ச் உருவாகும். ஆனா ஒரு நடிகரா அவர் அந்த சேலஞ்ச கிராஸ் பண்ணிடுறாரு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. நீங்க வந்து இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா பாக்குறீங்களா? எப்படி பாக்குறீங்கண்ணே இந்த மாதிரி விஷயங்கள? அப்புறம் இந்த கதைகள் தேர்வு. ஆமா, ஆமா. நம்ம நல்ல கதைகள் தான் பார்ப்போம். ஒரு கண்டென்ட்டா நல்லா இருக்கணும். நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதையா இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். இது நம்ம சொல்றது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நல்ல விஷயங்கள் சொல்றதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்ல. அதனால இது நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு ஹியூமனிட்டி, ஒரு மனிதன் போதிக்க உட்படுற ஒரு விஷயத்த சொல்லப்படுற ஒரு விஷயத்த அது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் நான் பார்க்கிறேன். ஓகே. கடைசி 3 வருஷம் 3 படமே பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி, நந்தன், அயோத்தி 3 படமே. ஸோ எப்படிண்ணே இருக்கு இந்த சந்தோஷமா இருக்கு. ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணாலதான் நானும் அந்த மாதிரி அடுத்தடுத்து பண்றதுக்கான ஒரு இது இருக்கு. ஸோ அது நான் மட்டும் அதை முடிவு பண்ணேன். நான் அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதை உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்க எடுத்துட்டு போய் அதை நீங்க ஒரு சக்சஸ் ஆக்கும்போது எனக்கும் ஒரு இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஸோ அப்போ அது உங்கள்கிட்ட தான் இருக்கு. அதெல்லாம் பேசப்படாட்டி நான் வேற மாதிரி தான் நான் போயிருப்பேன் இப்போ. ம். ஸோ அப்போ என்னவா இருக்கணும்ன்றது நீங்க அதை முடிவு பண்ண ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதுக்கு முழுக்க ஆடியன்ஸ் தான் மக்கள் தான். அதே மாதிரி ஒரு 10லேருந்து 15 டைரக்டர் கிட்ட புதுமுகம் டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் கூட பெருசா பேசப்பட்டுச்சுண்ணே. அதுக்கு காரணம் ஏதாச்சும் இருக்கா? நானே புதுமுகம் நான் ஒரு டைரக்டரா வரும்போது நான் அப்போ சொன்னேன். நான் அப்போ பத்திரிக்கையில நான் சொல்லும்போது ஒரு 10 இயக்குனராவது நான் வந்து இது பண்ணிட்டு இருப்பேன். நான் சினிமாவில் ஒரு 10 இயக்குனராவது அறிமுகப்படுத்தணும்னு நான் நினைச்சேன். அப்போ அது 12, 13 ஆக போகுது. சந்தோஷமா இருக்கு. அது இன்னொரு விஷயமும் உங்களை பத்தி படுத்தினேன். ஜப்பான் படத்தை பத்தி நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா ஒரு இடத்துல படிச்சிருந்தேன். ஜப்பான் படம் வந்து தோல்வியானதுக்கு முக்கியமான காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. ஏன் அப்படி? அதுக்கான ஏதாச்சும் விளக்கம் இருக்கா? இல்ல அதுல விளக்கம் ஒண்ணும் இல்ல. ஒரு படத்துக்கு டைரக்டரோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ரோல். அவர் வந்து அந்த பொதுவா வந்து அவரை கேப்டன்னு சொல்லுவாங்க. அப்ப அவரு தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு வெற்றிங்கும்போது நம்ம மேல தூக்கி வச்சுக்கிறதும், தோல்விங்கும்போது அதை வந்து கை காட்டி விடுறதும் இருக்கு இல்லையா? அது வந்து சரி கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட விஷயம். அதனால உண்மையிலேயே நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது ஒரு சில நேரங்களில் நம்ம தவறு செஞ்சிருப்போம். அந்த தவறை நம்ம திரும்பி உணரும்போது தான் சரியே செய்ய முடியுமே தவிர, அதை மறுப்பதன் மூலமாக செய்ய முடியாது இல்லையா? அதனால தான் நான் அந்த விஷயத்த சொன்னேன். ஓகே. அந்த படம் பெருசா போகாததுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஜப்பான் வந்து ரொம்ப நல்ல கதை. ஆ. எப்பவுமே வந்து அதோடைய கதை வந்து ரொம்ப நல்ல கதை. அதோடைய பிரசன்டேஷன்ல எனக்கு ஒரு சில நான் நினைச்ச விஷயத்த நான் ஒரு டைரக்டரா பண்ணல அப்படிங்கிறது தான் அதோடைய விஷயம். நம்ம ஒரு பிரசன்டேஷன் இப்படி பண்ணணும்னு நம்ம ஒன்று யோசிச்சிருப்போம் இல்லையா? அதை வந்து அது பண்ண முடியல. அதை ஜஸ்டிஃபை பண்ணலை நான் அப்படிங்கிறதுனால தான் அது
அந்த ஸ்பேஸ்க்கு. மற்றபடி அது வந்து ஒரு நல்ல கதை. கார்த்தி சார் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவளோட உழைப்பை போட்டிருந்தாரு. மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவ்வளோ உழைப்பை போட்டிருந்தாங்க. இது ஒரு பெரிய உழைப்பு இல்லையா வந்துட்டு. ஸோ அந்த உழைப்புக்கான பலனை அந்த படம் கொடுக்கலங்கிறது எனக்கு வருத்தம். பாலா சாரும் உங்களுக்கும் அந்த ஒரு பாண்டு சேது படத்துல இருந்து ஆரம்பிச்சிருந்தாலும் இப்போ வரைக்கும் ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பா தான் நாங்க பாக்குறோம். ஸோ உங்களுக்கு எப்படின்னு இருக்கு அந்த பாண்டை பார்க்கும்போது? சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம குரு சிஷியருக்குள்ள அதுதான். நாங்க ரொம்ப அடிக்கடிலாம் பேச மாட்டோம். நீங்க டெய்லி பேசிக்கிறது அப்படிலாம் இல்லை. அவரும் தூரத்துல தான் இருப்பாரு. எல்லாமே எப்பயாவது பேசுறது தான் உண்டு. ஸோ அப்போ அவருக்கு முதல் படம் சேரு அப்படிங்கும்போது அவருக்கான ஒரு விஷயம் அந்த அந்த மரியாதையோடு நான் இருந்துக்கிறேன். அந்த ஒருக்கு நான் என்ன மரியாதை கொடுக்கணும் அந்ததோட நான் இருந்துக்கிறேன். ஸோ அந்த அது எங்களோட தொடர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ இந்த தாரத்தை பெட்டை அவரோட டைரக்ஷன்ல கூட நடிச்சிருந்தீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஏதாச்சும் மறக்க முடியாத இன்சிடென்ட் ஏதாச்சும்? அது ஒவ்வொரு சீனுமே மறக்க முடியாத இன்சிடென்ட் தான். எல்லா சீனும் ஏன்னா அது கிளைமேக்ஸ் ரொம்ப மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் அது இருந்தது. அது நான் போய் விழுந்தது இதானது. அது என்னால நானே அதை ஏற்படுத்திக்கிட்டது. ஒரு விஷயத்த அவங்க எல்லாம் ஓகேன்னு சொன்ன பிறகு நானே அதை இன்னொரு தடவை பண்றேன் அப்படின்ற அந்த இளையராஜா சாரோட அந்த மியூசிக்ல அந்த ஃபைட் வைக்கும் போது நமக்கே ஒரு அப்படி எனர்ஜி வந்துருக்கு. அந்த பாட்டை போட்டு எடுக்கும்போது அவ்வளோதான் வந்து நல்ல போதும் டேரக்டர் சொல்லிட்டாரு, ஃபைட் மாஸ்டர்னு சொல்லிட்டாரு, சரி நம்ம ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு ஒன்று பண்ணுவோம். இன்னொரு டேக்ல இன்னும் பெட்டர் பண்றேன்னு பண்ணி விழுந்ததான் அது. ஓகே. ஸோ அது மறக்க முடியாத ஒரு விஷயம். அது எதையுமே ஒருத்தவங்க சொல்லும் போது நம்ம கேட்கணும். அது ஏதோ இண்டிகேட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கேட்கணும். ஃபைட் மாஸ்டர் சொல்றது கேட்கணும், டைரக்டர் சொல்றது அந்த இடத்துல கேட்கணும். நம்மளா ஒண்ணு பண்ணுவோம்னு சொல்லி பண்ணி இல்லாட்டா அவங்க சேஃப்டி இது பண்ணிருப்பாங்க. இந்த சேஃப்டி இது பண்ணாம பண்ணி விழுந்தது. அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நான் ஒரு 4 மாசம் ஷூட்டிங் பண்ண முடியாம போயிடுச்சு. டிஸ்லோகேட் ஆகும்னு அது 2 வாரத்துல வந்துடும் தான் நினைச்சேன். ஆனா அது சரியாகி வர்றதுக்கே ஒரு 4 மாசம் இருந்தது. அப்ப நம்ம அதுக்கப்புறம் நம்ம நினைச்சது நம்ம ஃபைட் மாஸ்டர் அவங்க சொல்றாங்கன்னா அது நமக்கு ஒரு நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க. நம்மளா நான் எது பண்ணிடலாம் அப்படிலாம் சொல்லவே முடியாது. உங்களுக்கு தெரியும் எது நம்ம பண்ணணும், எது நம்ம பண்ணக்கூடாது. நம்ம எது பண்ணவே கூடாது. அப்புறம் எனக்கு பிரபு சாரே கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாரு. நீ வந்து 180 பேருக்காக நீ வந்து இது பண்ணக்கூடாது. எப்போதுமே ஃபைட் பண்ண 180 பேர் நம்மளை பாக்குறாங்க, 100 பேர் அப்படி இருக்கக்கூடாது. 1000 1,00,000 மக்கள் பாக்குறாங்க ஸ்கிரீன்ல, அதுதான் உனக்கு முக்கியம். இங்க இது கிடையாது. இங்க நீ வந்து டூப் வச்சு பண்ணிக்கோ, இதெல்லாம் பண்ணிக்கோ, நீயே இது பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த விஷயத்த எனக்கு சொன்ன நிறைய அட்வைஸ் பண்ணும் போதுதான் நமக்கே தெரிஞ்சது. அப்புறம் அவங்க சொல்றதை நம்ம கேட்டு பண்றது நல்லது. ரொம்ப அட்மையர் பண்ற ஒரு விஷயம் எதை சொல்லுவீங்கன்னு சார் கிட்ட, பாலா சார் கிட்ட? ஒவ்வொரு சீன் எடுக்கும் போதும் ஒவ்வொரு அந்த ஆர்டிஸ்ட நடிக்க வைக்கும் போது அவர் சொல்லித்தர்ற விதம், அது ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன், சின்ன சின்ன விஷயங்களை அதை சரி செஞ்சு அவர் பண்றதை வந்து நான் அட்மையர் பண்றேன். அது அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். எல்லா கேரக்டர்ஸும் பின்னாடி நினைக்கிறவங்க எல்லாருமே அவங்க பர்ஃபெக்ஷன் அதை கரெக்டா பண்ணணும். எல்லாருக்கும் அதை இவன் இப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுக்கறது நான் அட்மையர் பண்றேன். ஓகே. தாடி இல்லாம என்னைக்காச்சும் உங்களை பார்க்க முடியுமா ஏதாச்சும் படத்துல? எனக்கு இது கரெக்டா செட் ஆயிடுச்சு, ரொம்ப அழகா இருக்கு. பட் கேக்குறேன் சும்மா, இல்ல தாடிக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு கதை அந்த மாதிரி? ஒரு கதையே இல்லை. அது வந்தா இனி ஏதாவது நல்ல இது வேற ஒரு கதை வந்துச்சுன்னா அதை பண்ணிடுவேன். தாடி ஷேவ் பண்ண ஓகே. நீங்க நினைச்சிருக்கீங்களா சார் தாடி இல்லாம சார் வந்து இல்ல அப்படி நினைச்சது இல்லை. ஏன்னா நம்ம அந்த மாதிரி கதை யோசிக்கல வந்துட்டு. ஸோ அப்படி ஒரு கதை அமைஞ்சதுன்னா நம்ம யோசிப்போம். பட் இது வரைக்கும் அப்படி யோசிச்சது இல்லை. ஸோ உங்க நடிப்புக்கு எந்த அளவுக்கு எல்லாருமே ரசிகர்களோ அதே மாதிரி உங்க டைரக்ஷனுக்கு வந்து பெரிய ரசிகர்கள். இப்போ வரைக்கும் நீங்க 2 படம் இப்போ வரைக்கும் கிளாசிக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது டைரக்ஷன் பண்ற ஐடியா அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு கண்டிப்பா. ஸோ ஓகே. இந்த சீக்வன்ஸ் ஃப்ரீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கு? சீக்வன்ஸ் ஃப்ரீக்வன்ஸ் அது வேற கதை, வேற அதை பத்தி ஒரு பீரியட் கதை, அதை வச்சு நான் பண்றேன். ஓகே. அது எப்படி அந்த சுப்பிரமணியம் 2 அப்படின்ற மாதிரியான அது நான் பண்ண அது ஒண்ணு, அதுதான் பெஸ்ட். அதை நான் ரீமேக்கே பண்ண விரும்பல. அது பண்ண முடியாது. அது ஏன்னா அந்த நேரத்துல அந்த மொமெண்ட்ல எடுத்ததுதான் சுப்பிரமணியம். அது மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. அது வேற ஒரு லாங்குவேஜ்லயும் எனக்கு வந்தது. பண்ணுங்கன்னா அது ரீமேக் பண்ண முடியாது. அந்த டைம் பண்ண அந்த மொமெண்ட்ல பண்ண ஒரு விஷயம் மறுபடியும் அதே மாதிரி எடுக்க சொன்னா என்னால எவ்வளவு கோடி கொடுத்து பண்ணாலும் பண்ண முடியாது. அந்த நேரம், அந்த டைம், அந்த வயது, நடித்த நடிகர்கள் இதெல்லாம் சேர்ந்து அவங்க கொடுத்த ஒரு விஷயம்தான். ஸோ
ஒரு கிளவுட் இருந்துச்சுன்னா அதே கிளவுட் மறுபடியும் நமக்கு கிடைக்காது. அதான் அந்த மொமெண்ட்ல கேப்சர் பண்ணதான். ஸோ அப்படிதான் நான் சுப்பிரமணியபுரத்தை பார்க்குறேன். ஓகே, அந்த பார்ட் 2 கூட வாய்ப்பு அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஓகே பண்ண முடியாது. முடியாது இந்த சென்ஸ் அதுக்கு ஐடியாவே இல்லை. ஓகே சார். அதுதான் முடியாதுன்னு சொன்னேன். அது வந்து ஐடியா இல்லை, அப்படி ஒரு ஐடியா இல்லை. அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற ஒரு விஷயம். எல்லாருக்கும் இப்போ வரைக்கும் அந்த படம் பிடிச்சிருக்கு. ரொம்ப அது அப்படியே இருக்கட்டும்ன்றதான் விட்டுருது. அதான். ஓகே சார். ஓகே, பின்னாடி போஸ்டர்ல வந்து 2 பேரும் அந்த வீடியோ ஏதோ ஒன்று குடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்க்கப்படுது. ஸோ அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் விஷயம் இருக்கா சார்? சொல்லுங்க, அதுக்கு பின்னாடி சொல்லுங்க சார். பின்னாடி இதை பத்தி சொல்லுங்க. இல்ல இந்த படத்துல வந்து நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும், வீடிக்கு ஒரு கேரக்டர் இருக்கு ஓகே இந்த படத்துல. ஸோ அதனால இந்த போஸ்டருக்கான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து படத்துல இருக்கு. அந்த 2 பேரும் சோஷியல் காஸ் பர்சன் அப்படின்ற ஒரு காரணத்தால இப்போ பெருசா வந்து சோஷியல் மீடியால உலக அளவுல பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து எப்ஸ்டீன் ஃபைல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருசா பேசப்படுது. லைக் நீங்க எப்படி, என்ன தோணுச்சு உங்களுக்கு? அது இப்பதான் நாங்க வெளியில இப்பதான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? என்னன்னா Disturb பயமா பண்ணுது, இருக்கு, நம்மள பயமா வந்து இருக்கு. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. பயமா இருக்குன்னா இந்த சமூகத்தை பத்தின பயம் இருக்கு, நம்முடைய தலைமுறை எப்படி வளரும், அதுக்கு நடுவில் இந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்களே அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. மனுஷனோட மனசுதான் உலகத்திலேயே ரொம்ப மோசமான ஒரு விஷயம், மோசமான வைரஸ் மனுஷனோட மனசுதான். ஸோ அதுக்குள்ள நம்ம எதை வந்து கொண்டு போய் விதைக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்ப இதை வந்து இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு வன்மத்தோடையும் வெறுப்போடையும் மனிதர்கள் வளர்றாங்கங்கிறது பெரிய கவலை அளிக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை நினைச்சு கவலைப்படலை, நம்மளுடைய அடுத்த தலைமுறையை நினைச்சுதான் கவலைப்படுறோம். இந்த இவங்களுக்கு மத்தியில நம்ம குழந்தைகள் எப்படி வளருவாங்க, அப்ப நம்ம குழந்தைகளை இவங்கள்ட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு நாம அவங்களுக்கு என்ன சொல்லித்தர வேண்டியிருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு பேரன்பையும் பெரும் கோபத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு, இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால ஆனா இதை பார்த்து நம்ம வந்து நம்பிக்கை இழந்துட வேண்டியதில்லை. நம்ம வந்து இதற்கு எதிரா ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து விதைக்க வேண்டியிருக்கு, பெரிய அன்பை விதைக்க வேண்டியிருக்கு. நீங்க ஒரு ஹேட்டுக்கு எதிரா நம்ம வந்து ஒரு லவ்வை தான் சொல்லணும். அந்த லவ் தான் இந்த ஹேட்டை எல்லாம் மாற்றும். கலையையும் அதற்காக தான் பயன்படுத்தணும். இதற்கு எதிராக நம்ம கலையை பயன்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய பெரிய விருப்பம், சைசாருடைய பெரிய விருப்பமும் அதுதான். அதை மட்டுமே முதன்மையா வச்சுதான் நாங்க செயல்படுறோம். உங்களுக்கு எப்படி, எந்த அளவுக்கு தாக்கத்தை அதான் உண்டாக்கி? நாங்க பேசினேன். இப்ப டீட்டெயிலா அவரை சொல்லிட்டாரு. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். இவ்வளவு டீட்டெயில் இதான் நான் அவர்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு ஆமா கேட்டு ஆமா ஆமா. என்ன சார் ஒரு சினிமால கூட இந்த மாதிரி யோசிக்க கூட மாட்டாங்க. இப்படி ஒரு ஒரு வில்லனை இப்படி ஒருத்தன் அப்படின்றத யோசிக்கவே மாட்டாங்க. இப்படி என்ன அப்படின்றத அதை பேசிக்கிட்டு இருக்கும்போதுதான் நாங்க மனிதத்தை பத்தியும் அன்பை பத்தியும் அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு சின்ன செக்மெண்ட் இருக்கு என்கிட்ட. நான் ஒரு விஷயமா கற்பனையா கேட்கிறேன், அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத எடுத்துப்போம். ஓகே, கரண்டா நல்லா போயிட்டு இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட் பார்த்துட்டோம். அப்படியா? அதனாலதான் சரி நீங்க வழக்கமான அதை சொல்றியா வேற ஏதாவது சொல்லு. புதுசா தான் யோசிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், சொல்றேன். ஓகே, உங்க ஃப்ரெண்டு, உங்க ஒரிஜினல் ஃப்ரெண்டு சொல்லு. ஃப்ரெண்ட் என்ன பண்ணாப்ல, துரோகம் பண்ணானா, முதுகுல குத்துனானா, என்ன உங்க ஃபீல்? அதானா? சரி சொல்லு. நிஜ ஃப்ரெண்டு நேர்ல வந்து கண்ணை கசக்கிக்கிட்டு இந்த மாதிரி சாதியின் காரணமாக என்னையும் எல்லாரையும் பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சாதியின் காரணமா என்னையும் லவ்வரையும் பிரிச்சுட்டேன்னு வந்து அழுதான்னா என்ன பண்ணுவீங்க? சொல்ல வைக்கிறாரு. அதான் நீ என்ன சொல்றன்னு அதனால நாடோடிகள் மாதிரி சேர்த்து வைப்பா. ஓகே, அதான நீ ஆசைப்பட்ட. நிஜத்துலயுமே அது அந்த மாதிரி சம்போ சிவ சம்போ அப்படிதான், நிஜத்துலயும் அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். அதனால நிஜம்தான். ஓகே, அந்த மாதிரி பண்ணும்போது ஏதாச்சும் நடந்துச்சானே இந்த பேக் ஸ்டோரி ஏதாச்சும்? எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாரையும் சமாதானப்படுத்தி 2 பக்கமும் ஒண்ணு சேர்த்து அதை நடத்தி வச்சுட்டேன். அப்படி நடத்தி வச்சிருக்கேன். எத்தனை கதை அந்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கேன்? என்ன எல்லாத்தையும் இங்க வர எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு பண்ணேன்ப்பா. அவ்வளவுதான். இது என்ன ஏற்கனவே நாடோடிகள் பண்ணி ஏதோ சேர்த்து வைக்கிறீங்களா அப்படின்றத ஒரு விஷயத்த சொன்னோம். நம்ம அன்பை போதிப்பு அன்பை விதைப்போன்னு இவர் என்ன நான் லவ் பண்ணிட்டு அது அன்புதான்ல. நீ மேரிடா இல்ல? அதான் சார், இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் கேட்கறான். சேர்த்து வைக்க அப்படின்னு சேர்த்து வச்சிருப்பா. சேர்த்து வச்சிருக்கேன், அவ்வளவுதான். சசி என்ன தலைமையில கேட்கதான் நீ இவ்வளவு ஒரு கொஸ்டின் முதல் கொஸ்டின்ல கண்டுபிடிச்சிட்டேன் நீ யாரு என்று. அடுத்து சரி, ஓகே. அதே ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து விட்டு கொடுக்க சொல்றாரு, அப்ப என்ன பண்ணுவீங்க?
எந்த விஷயமா இருந்தாலும் விட்டு உங்களுக்கு பிடிச்ச எனக்கு விட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா தான் விட்டு கொடுப்பாரு. முடியாதது இருக்கு, அதெல்லாம் ரொம்ப ஓவர். என்னால சில விஷயங்கள் முடியாது, அது முடியாது, இல்லப்பா இது முடியாதுப்பா அப்படின்னு ஒரு தன்மையா. விட்டு தர முடியாத விஷயத்த கேட்கறது நல்ல நட்பே கிடையாது. அதனால அவர் கேட்க மாட்டாரு, அப்படியே கேட்டாங்கன்னா கொடுப்போம், முடியாததை கொடுக்க மாட்டோம், அவ்வளவுதான். இது என்ன கேட்கறது முக்கியம். சரிண்ணே. அடுத்தது அதே நண்பன் வந்து உங்களை துரோகம் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? துரோகம் பண்ணா என்ன பண்றது? ஆ. துரோகம் பண்ணா சரி, துரோகம் பண்றான்னு விட்டுருவது, அவ்வளவுதான். அது ஒண்ணு. அதுதான் நான் சொன்னேன், இந்த கேள்விகள்லாம் கேட்டாங்க. அது துரோகம் பண்ணா சரி, நல்லபடியா இரு, நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். துரோகம் பண்ற எனக்கு ரொம்ப வசனம் ராம் படத்துல ஒண்ணு இருக்கும், ஒரு படம். அது பேரன்புல வந்து ராம் எழுதின பேரன்புல என்னை மன்னிச்சுங்க சார்ன்ட்டு இவங்க சொல்லுவாங்க. அவங்க வந்து ஏமாத்தி இருப்பாங்க, அஞ்சலி வந்து ஏமாத்தி இருப்பாங்க. அப்ப மம்முட்டி சார் சொல்ற ஒரு டைலாக் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இப்படி கஷ்டப்பட்டு நான் ஒரு குழந்தை வச்சிருக்கேன், அப்ப என்னையே ஏமாத்தணும்னு நீங்க நினைச்சீங்க, அப்ப நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருப்பீங்க தெரியும் அப்படின்னு மனசு போயிடுவார். அதுதான் பேரன்புக்கான ஒரு விஷயம். அதுதான் முனிவத்தை அந்த அந்த அன்பை விதைக்குது. அவர் தண்டிக்கணுமோ அவங்க மேல கோவப்படணுமோ எதுவுமே சொல்ல மாட்டாரு. அவர் பாட்டு போறேன், என்ன எதுவுமே சொல்லாம போறீங்க சார், நான் ஏன் பண்ணோம்னாவது கேளுங்க, ரெஸ்பாண்ட், ஏன் நான் துரோகம் பண்ணேன், ஏன் உன்னை ஏமாத்தினேன் அதை கேளுங்கன்னா அதை கூட அவர் கேட்க மாட்டார். அந்த அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். அவர்கிட்ட நான் சொல்றேன், உங்க இதுல எனக்கு பிடிச்சதுதான் அந்த 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 இது பிடிச்சிருக்கு அப்படின்னா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது. அவர் ஏன் நீ என்ன ஏமாத்தின, எதுக்கான கேட்கலாம், எதுக்காக ஏமாத்தின மாதிரி சொல்லுங்க போது அவர் அதை சொல்லிடுறாரு. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் ஒரு குழந்தைய வச்சுட்டு, நீங்க நல்ல குழந்தைய வச்சுட்டு நல்லா இருக்கீங்க, நீங்களே என்ன இது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருப்பீங்க எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போற அந்த அந்த மனசு இருந்தாலே போதும். அது 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 அந்த படங்கள்ல இருந்து எங்களுக்கு கத்துக் கொடுக்குற ஒரு விஷயமா நான் நினைச்சுக்கிறேன். ரியல் லைஃப்ல நீங்க எப்படிப்பட்ட நபர்னு? எப்படிப்பட்டோம்னா ஜாலியா தான் இப்ப பேசிட்டு இருக்கோம், அப்படிதான். நாங்க சீரியஸ் எல்லாம் கிடையாது. நீங்க அன்னைக்கு வந்த டைரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே நாங்க எங்க படங்கள் தான் நாங்கன்னு நினைக்கிறீங்க. அன்னைக்கு வந்த டைரக்டர்ஸ் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லா இயக்குநர்களும் ஜாலியா தான் பேசுவாங்க. முதற்கண்டு அவர் அப்படிதான் பேசுவார் இயல்பா. இவர்கிட்டயும் ஒரு காம்படிஷன்ஸ் தான் இருக்கும், எங்கிட்டயும் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். நாங்க சிரிச்சுக்கிட்டு நல்லா ஜாலியா தான் இருப்போம். படம் தான் சீரியஸா இருப்போம் தவிர அன்னைக்கு வந்த எல்லாத்தையும் மாறி வரைக்கும் எல்லாருமே ஜாலியான, நீங்க இப்போ பேசும்போதே தெரியும். அன்னைக்கு வந்து எல்லா சீஃப் கெஸ்டும் அவங்க வந்தபோது சீரியஸா எடுக்கிற படங்கள், ஆனா அவங்க ஜாலியா இருக்கும். ஸோ அப்படிதான் நாங்க அது படம் வேறு, அது வேற ஒரு இதா பிரதிபலிக்கிறோம். ஆனா நாங்க ரொம்ப ஜாலியா சிரிச்சுட்டு பேசுற ஒரு நபரை தான் நாங்க. நிறைய இடத்துல இதுக்கான கிளாரிஃபை கொடுத்துட்டீங்க. அது என் சிரிப்பு கிடையாது, நாடோடிகள் படத்துல சிரிக்கிற விஷயம் வந்து என் சிரிப்பு கிடையாது அப்படின்ட்டு நீங்க சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலுமே இந்த பாடல்கள்ல வந்து ரீமிக்ஸ் பண்ணி பாட்டு போடுறதா இருக்கட்டும், மீம்ஸ்ல வைக்கிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அது வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்குல்ல, இதை எப்படி பாக்குறீங்க? இது நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஆமா. சோ அது நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். பட் அது அந்த படத்துல பண்ண ஒரு விஷயம் தான். நீங்க அது மட்டும் ஃபாலோ பண்ணல. இப்ப நேத்து போனப்போ கூட என்ன சொன்னது, இப்போ வரைக்கும் குத்துனர் நம்ம செத்தா கூட சொல்லக்கூடாது, அது நான் சொன்ன வசனம் தான். அது டைரக்டர் எழுதி கொடுத்த வசனத்தை நான் தான் ரெப்ரசென்ட் பண்ணி, இப்போ அந்த சிரிப்பு அதை நான் தான் ரெப்ரசென்ட் பண்ணி, யார் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன் எந்த இமேஜோ அதுதான் உங்களுக்கு தெரியும். அது காரணங்கள் என்ன வேணா இருக்கட்டும், அது அவர் எழுதி கொடுத்த ஒரு டைலாக் தான் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா அதை நான் சொல்றதா நான் பண்றதா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்ப அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் அது இதனால நமக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகப்படுறதில்ல. ஒரு நல்ல விஷயம், அவங்க அது என்ஜாயபிளா இருக்குன்னா அது இருக்கட்டும், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ என்ன மாதிரி ஒருத்தர் வந்து மிமிக்ரி பண்ணான்னு அது தப்பே கிடையாது. அப்ப நம்மள அவர் ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்காரு. அதை நம்ம பாசிட்டிவா தான் அதை எடுத்துக்கணும், அதை நெகட்டிவாவே நம்ம எடுத்துக்க கூடாது. ஒரு ஜாலிக்கு பண்றாங்க, அவங்க ஒரு ஃபன், அது வந்து அவங்க இது பண்ணணும் அப்படின்லாம் பண்றாங்க, ஒரு ஃபன்னுக்கு பண்றாங்க, அப்படிதான் எடுத்துக்கணும். தேங்க்யூ ஸோ மச், ரொம்பவே நன்றி. பாட்டு பாடுவீங்க? என்ன கேக்குறியா? இல்ல வரும்போது லைட்டா ஹம்மிங் பண்ணிருந்தீங்க, பாட்டு முன்னாடி அம்மே பண்ணக்கூடாது பாடல் வராது, இரும கூட முடியாது போல இருக்கே. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.